இதனுடைய நடைமுறையே தப்பு. நீங்க என்கொயரியே பண்ண முடியாது. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிக்கு இந்த அதிகாரமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க இது மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கேட்கணும், உங்க ரிப்போர்ட்டே தப்பு, பாராளுமன்றத்தில் கொண்டு விடுங்க, நான் பாராளுமன்றத்தில் டீல் பண்ணிக்கிறேன், நீங்க பண்றது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் அப்படின்னு நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தையே ஒரு குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தி இருக்கிறார் ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா. கடந்த மார்ச் மாதம் அவர் மீதான ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டுக்காக 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கியது உச்சநீதிமன்றம். அது மட்டும் இல்லாம அந்த அமைப்பு என்கொயரி பண்ணி ஒரு டீடைலான ரிப்போர்ட்டும் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டை இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கும் அனுப்பப்பட்டிருக்கு, இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. இதை அனுப்பியது உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. இந்த என்கொயரி ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சு 60 நாள் ஆயும் இதுவரைக்கும் இந்த நீதிபதியின் மீது எந்த ஆக்ஷனுமே எடுக்காம அவர் கோர்ட்ல போய் இந்த என்கொயரி ரிப்போர்ட்டையே ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கான ஸ்பேஸை யார் கொடுத்தது? இவ்வளவு டீடைலான என்கொயரி ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகும், குறிப்பாக 3 ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதிகள் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இந்த மோடி அரசாங்கம் மௌனம் காக்கிறது? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் யுக்தி என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். இந்தியாவையே பரபரப்புக்கு உள்ளாக்கின மிக முக்கியமான ஒரு வழக்கு ஜஸ்டிஸ் யஸ்வந்த் சர்மாவினுடைய வழக்கு. இந்த வழக்கு குறித்து கடந்த 3 மாதமாக மிகப்பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா மேல 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வு விசாரிச்சு ஒரு என்கொயரி ரிப்போர்ட்டை மத்திய அரசாங்கத்துக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் அவர் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காம அந்த அறிக்கை அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. இது மாதிரியான ஒரு ஜுடிஷியல் என்கொயரியை பண்றதுக்கான முழுமையான அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியினுடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த என்கொயரி முடிக்கப்பட்டு அந்த ரிப்போர்ட் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து நேரடியாகவே வந்து இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கும் அது மட்டும் இல்லாம பிரதமருக்கும் அனுப்பப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள்? இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, என்னை என்கொயரி பண்ணதே தப்பு, என் மேல எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னை என்கொயரி பண்றதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கே முதல்ல அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராக உச்சநீதிமன்றத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மனுவை போட்டு ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார் ஜஸ்டிஸ் யஸ்வந்த் சர்மா. இதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய அதிர்ச்சியும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. வசமாக சிக்கி இருக்கிறாரு, ஒரு என்கொயரி ரிப்போர்ட் மாட்டியிருக்கு, முழுக்க முழுக்க அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த மோடி அரசாங்கம் அவரை வந்து இம்பீச் பண்ணி வெளியே அனுப்பாம அவரை வந்து ஒரு நீதிபதியாக வச்சிருக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவர் மேல எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கிறதுனால அவரே வழக்கு போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. ஏன்னா என்கொயரி பண்ணது தப்பு, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேலே ஒரு குற்றச்சாட்டு பண்ணி வைக்கிறார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு. இதுல குறிப்பா இந்த வழக்கு குறித்து நாம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். இந்த வழக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கடந்த மார்ச் 14ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜட்ஜுகளுடைய குடியிருப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த குடியிருப்புல திடீர்னு தீ விபத்து நடக்குது. அந்த தீ விபத்தை அணைக்கிறதுக்காக ஃபயர் சர்வீஸ் போறாங்க, தீயணைப்பு படை போய் அந்த தீயை அணைக்கிறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சது. பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா மாறுது. அந்த வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு ஜட்ஜி வீட்டில் தீப்பிடிச்சு எரிஞ்ச கட்டுக்கட்டான 500 ரூபாய் நோட்டுகள் வந்து புகையோட கருகி கிடக்கிறத வந்து வீடியோவா சர்க்குலேட் ஆகுது. அந்த சர்க்குலேஷன் வீடியோ வெளியே வந்ததுக்கு பிறகு இந்தியா முழுக்க அதிர்ச்சி ஏற்படுது. ஒரு நீதிபதிகள் குடியிருப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியினுடைய வீட்டில இருந்து எப்படி இவ்வளவு கட்டுக்கட்டான பணங்கள், இது வந்து லஞ்ச பணம் தான், ஏதோ முடித்து வைக்கப்பட்ட வழக்குக்காகவோ இல்லை எதிர்காலத்தில் வரக்கூடிய வழக்குக்காகவோ அதில் அந்த நீதிபதி தீர்ப்பை சொல்லுவதற்காக வாங்கப்பட்ட பணம் அப்படின்னு தான் பெரிய விவாதத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ உடனே என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்க, 3 பேர் கொண்ட ஜட்ஜை வந்து அமைத்து ஒரு என்கொயரி பண்ண சொல்றாங்க. இதை செய்ய சொன்னது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இப்ப இல்ல அவரு, முன்னாள் நீதிபதி சஞ்சய் கண்ணா. 3 நீதிபதிகள் யார் அப்படின்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஷீலா நாகு, அது மட்டும் இல்லாம ஹிமாச்சல் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் GS சந்துவாலியா, கர்நாடகா ஹைகோர்ட்டுடைய ஜஸ்டிஸ் அனு சிவராமன். இவங்க 3 பேர் தான் வந்து இந்த என்கொயரியை பண்றாங்க. எப்ப இந்த என்கொயரி துவங்குறாங்கன்னா 25ஆம் தேதி துவங்குறாங்க. கமிட்டி 22ஆம் தேதி போடப்படுது. ரிப்போர்ட் எப்ப சப்மிட் பண்ணது அப்படின்னா மே 3ஆம் தேதி ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. பிற்பாடு பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி இது வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா முன் வைக்கப்படுது. சஞ்சீவ் கண்ணா அதை படிச்சு பார்த்துட்டு அதை உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னா இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் அனுப்புறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து ஆல்மோஸ்ட் மே 4ஆம் தேதி இதனுடைய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அறிக்கையெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. இவர் குற்றவாளி அப்படிங்கிறது வந்து உறுதியாயிருக்கு. அந்த அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அறிக்கை ரொம்ப தெளிவாக இருக்கு. அந்த அறிக்கையை வந்து இப்போ லீக் ஆகி வெளியே வந்து பல பத்திரிகைகள் அந்த அறிக்கையை வச்சு நிறைய கட்டுரைகள் எழுதினாங்க. நாம் அது குறித்து ஒரு வீடியோவே பேசியிருக்கிறோம். அந்த அறிக்கையில் என்னென்னலாம் இருந்துச்சு, எப்படியெல்லாம் இவர் மாட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வீட்டில் தீ பிடிச்சிருக்கு, தீ பிடிக்கிற நேரத்தில் அவர் இல்லை.
அவர் மத்திய பிரதேஷ் போயிடுறாரு. அவருடைய மகளும் அவங்களுடைய அம்மா வயசான பாட்டி அவங்களும் தான் இருக்கிறாங்க. ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வர்றாங்க. பிற்பாடு அந்த ஃபயர் சர்வீஸ் வந்து தீயணைப்பு நடந்த அந்த டைம் டியூரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜட்ஜ் அங்கேருந்து உடனே கிளம்பி டெல்லிக்கு வராரு. ஆனால் தீ விபத்து நடந்த இடத்துக்கு அவர் வரல. அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக கேட்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருக்காரு. நிறைய கால்ஸ் போயிருக்கு. கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடியாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய ஆதாரங்கள் இருக்குது அந்த என்கொயரி ரிப்போர்ட்டில். ஏன்னா என்கொயரி பண்ணது 3 ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதிகள். ஸோ பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் கோர்ட் நீதிபதிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது வெளிப்படையாக தெரியுது அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு. ஸோ மார்ச் துவங்கி மேவோட முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முடிய போகுது. ஆனால் இது வரைக்கும் 60 நாளுக்கு அதிகமாகிடுச்சு. அந்த நீதிபதி மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இந்த மோடி அரசாங்கம் ஏன் தாமதிக்கிறாங்க, இல்லை அவரை ஏன் பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வந்து பரவலாக எழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு, இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அவர் நீதிபதியாக தொடரவே கூடாது. அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, லஞ்ச குற்றச்சாட்டு வந்திருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் மேல ஆக்ஷன் எடுக்காம அவருக்கு ஒரு கேப்பை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த கேப்ல இந்த நீதிபதி என்ன பண்றாரு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சேலஞ்ச் பண்றாரு. கான்ஸ்டிடியூஷனலாவே என் மேல நீங்க என்கொயரியா நடத்த முடியாது, அதுவும் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நடத்த முடியாது. ரெண்டாவது நீங்க என்ன வந்து சஸ்பெண்ட் பண்ணீங்க, அப்படிலாம் உங்களுக்கு பண்றதுக்கு அதிகாரமே கிடையாது. அவர் டெல்லி கோர்ட்ல இருந்தார். உடனே அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அகமதாபாத் கோர்ட்டுக்கு. அங்கே யாரும் அவர் ஏற்றுக்க மாட்டாங்க. பிற்பாடு அவர் வந்து எந்த வழக்கையுமே வந்து ஆஜராகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சாங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கே அதிகாரம் கிடையாது. ரெண்டாவது என்கொயரி ரிப்போர்ட்டே தப்பு, இன்ஹவுஸ் ரிப்போர்ட்ல பயங்கரமா தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சேலஞ்ச் பண்றதுக்கான ஸ்பேஸை ஏன் இந்த மோடி அரசாங்கம் கொடுக்குறாங்க? உடனே பாராளுமன்றத்தில் இம்பீச் பண்ணி அவரை வெளியே அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் அந்த அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு. ஸோ அதை செய்யாம ஏன் தாமதிக்கிறாங்க? இன்னும் சொல்ல போனா இந்த கேப்பை பயன்படுத்தி இந்த நீதிபதி வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு அவர் வந்து ஒரு 5 பாயிண்ட்டை வந்து முன் வச்சு என்னை வெளிவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாரு. அந்த 5 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது குறித்து பாரன் பெஞ்சில் வந்து கிளீனா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியும். முதல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த இன்ஹவுஸ் ப்ரொசீஜர் இஸ் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறாரு. என் மேல இன்ஹவுஸ் ப்ரொசீஜர், அதாவது கோர்ட்டுக்கு உள்ளேயே, அதாவது நீதித்துறைக்கு உள்ளேயே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு குழுவை அமைத்து என்னை என்கொயரி பண்ணதே தப்பு, அந்த ப்ராசஸே தப்பு அப்படிங்கிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த இன்ஹவுஸ் என்கொயரி அப்படிங்கிறதே ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் அப்படிங்கிறார். இது முழுக்க முழுக்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம். இது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, பார்லிமெண்ட்டுக்கு தான் முழு அத்தாரிட்டி இருக்கு. இது எப்படி வந்து என் மேல வந்து உச்சநீதிமன்றம் இது மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடிய அத்தாரிட்டி உச்சநீதிமன்றத்துக்கு கிடையாது. as per the Judge Inquiries Act 1968 படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்குமெண்ட் முன்வைக்கிறார். இது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு ஜட்ஜ் தவறு பண்ணும்போது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு, இல்லாம இல்ல. பட் ஆனால் ஒரு இன்ஹவுஸ் என்கொயரியை வந்து ரெடி பண்ணி அந்த என்கொயரி பண்ணுறதுக்கு ஒரு உச்சநீதிமன்றம் காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இல்லை உச்சநீதிமன்றம் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனலாக மெக்கானிசமாக செயல்படுதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தையே அவர் டார்கெட் பண்ணுறாரு. என்ன பார்லிமெண்ட்டில் கொடுங்க, நாங்கள் பார்லிமெண்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா, இவருக்கு ஆளும் கட்சியோட ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நான் வந்து இவன் தான் என்கொயரி பண்ணணும், இவனுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு நான் ஒருத்தனை காமிக்கிறேன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அவன் என்கொயரி பண்ணா நான் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த டோன்ல அவர் சொல்றாராங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர் சிஜே ஹஸ் நோ பவர் டு சூப்பரிண்டெண்டன்ட் ஓவர் ஜட்ஜஸ். அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு என்ன தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்றதுக்கான அதிகாரமே கிடையாது அப்படிங்கிறாரு. அதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கோ இல்ல உச்சநீதிமன்றத்துக்கே கூட டிசிப்ளினரி பவர் எல்லாம் கிடையாது. அது வந்து ஹைகோர்ட்லயா இருக்கட்டும் இல்ல மற்ற நீதிபதிகள் மேல எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் முன்வைக்கிறார். ரெண்டாவது, இது மாதிரியான இன்ஹவுஸ் என்கொயரியை மையமாக வச்சு கான்ஸ்டிடியூஷனலா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த டென்யூர் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து ஜட்ஜா இருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆர்குமெண்ட் அவர் முன்வைக்கிறார். கோர்ட்லயே அவருடைய மனுவில் முன்வைக்கிறார். மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இன்ஹவுஸ் ப்ராபே வந்து ஒரு இன்வாலிடானது, அது வந்து ரொம்ப வயலேட்டிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறாரு. அது வந்து ஒழுங்கா அது வந்து அடிப்படையில் ஜுடிஷியரியிலேயே கிடையாது, அப்படி பண்ணவே கூடாது, இப்படி பண்ணதுல நிறைய தப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, denied him any opportunity to provide inputs on the evidences அப்படிங்கிறாரு. என்கிட்ட நிறைய எவிடன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் ப்ரொவைட் பண்ண அந்த இன்புட்டை கொடுக்க விடவே இல்லை. ரெண்டாவது, நிறைய பேர்த்த வந்து அவங்க வந்து என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே என்கொயரி பண்ணியிருக்காங்க. அது யாருமே வந்து என்னுடைய பிரசன்ஸ் இல்லாமல் நான் ஆப்சென்ட் நான் இல்லாத போது என்கொயரி பண்ணியிருக்காங்க, அதனால நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. உலகத்திலேயே ஒரு ஜட்ஜாக இருந்தாரான்னு அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு முடிவாயிருச்சு அப்படின்னா அந்த குற்றவாளி முன்னாடியே தான் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புது நடைமுறையை ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜு சொல்றாரு. இது நம்ம வந்து ஆச்சரியத்தை பற்றி முக்கியமான விஷயமா இருக்கு. ரெண்டாவது, நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருந்துச்சு,
அதெல்லாம் இவங்க காமிக்கல, எவ்வளவு சிசிடிவி இருக்கு, ஏதோ ஒரு ஆதாரத்தை காமிங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த பணம் வீட்டில் கட்டுக்கட்டாக பிடிக்கப்பட்ட பணம் தான் நீங்க விஷயமா சொல்றீங்க. இதனுடைய சோர்ஸ் என்ன, இது எங்க இருந்து வந்துச்சு, அது வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கவே இல்லையே அப்படிங்கிறாரு. அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் வாயை திறந்தா தான் சொல்ல முடியும். நீங்க ஒரு ஜட்ஜு, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சா மிரட்டவே வேலை வாங்க முடியும்? அப்படியெல்லாம் ஒரு ஜட்ஜை கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு என்கொயரி பண்ண முடியாதுல்ல. ஸோ அப்போ நீ நான் வந்து சோர்ஸை நீ சொல்லு, அப்புறம் நீ என்ன கைது பண்ணு, இல்லை என்ன வந்து இம்பீச் பண்ணு அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாமே நமக்கு இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு நீதிபதி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு, அதை சீஃப் ஜஸ்டிஸ் என்கொயரி பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்ஸ்ல ஆதாரம் இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஆக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து முன்னாள் சிஜிஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து எனக்கு ஒரு டைமே கொடுக்கல, அந்த ரிப்போர்ட்ஸை ரிவ்யூ பண்றதுக்கான டைமே கொடுக்கல, டைம் கொடுக்காம ரிப்போர்ட்ஸை வந்து உடனே வந்து அதை ஃபைனலைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அவர் கேட்கிறாரு. இது எங்கேயுமே நடக்காது. நீங்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபரோ இல்லை எவ்வளோ ஒரு ஃபினான்ஷியல் குற்றங்கள் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீதான என்கொயரி ரிப்போர்ட்ஸை வந்து கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும், சிபிஐ பண்ணும், இன்கம் டேக்ஸ் பண்ணும், இடி பண்ணும். ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் மேலே உங்கள் தரப்பினுடைய வாதத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறத முழுக்க பதிவு பண்ணிக்குவாங்க. இந்த கேஸுக்கு யாரெல்லாம் ரிலேட்டடாக இருக்காங்களோ எல்லாத்துடைய தரப்பையும் வாங்கி பதிவு பண்ணிக்குவாங்க. இதுதான் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் இது எதையுமே பொருட்படுத்தாம என்ன கேட்காம இவங்க வந்து ரிப்போர்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது, இப்படி மீடியாவில் வந்து என் பேரை கெடுத்துட்டாங்க, நான் ஏற்கனவே மீடியா ட்ரையல், மீடியா எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு, என்னை பற்றி அசிங்கமாலாம் எழுதியிருக்காங்க, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இப்போ நமக்கு இதெல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு நீதிபதியாகத்தான் இருந்தாராங்கிற கேள்வியே வருது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, ரிப்போர்ட் இருக்குது. ரிப்போர்ட்டை வந்து இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே நீங்கள் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் இல்லைன்னா சேலஞ்ச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் என்னை என்கொயரி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கிற விஷயம் நான் தப்பு பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அவர் இந்தியாவினுடைய நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸில் நீங்கள் தப்பு பண்ணலாம், நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் நீங்கள் என்னை என்கொயரியே பண்ணக்கூடாது, என் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு நிற்கும் போது தான் இவர் மீது ஒரு பெரிய சந்தேகம் வருது. நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து பாராளுமன்றம் இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போது, குறிப்பாக மோடி அரசாங்கத்தினுடைய லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி அதாவது சட்ட அமைச்சகம் இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகுது. அதற்கு ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் தேவையில்லாம அதுவும் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை பத்தி அவர் என்ன பேச போறாரு, இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதா இந்தியாவினுடைய நீதித்துறையே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதை மையமாக வச்சுதான் அடுத்தது இந்தியாவினுடைய நீதித்துறையினுடைய நேர்மையும் அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பாதுகாக்கப்படும். இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுதோ அதுதான் எதிர்காலம் நீதித்துறையின் மீது மக்களுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கைக்கான அஸ்திவாரமாக இருக்கும். அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.